மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எவ்வாறு அமைகிறது, அவங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பீமராஜ் ஐயர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் கை கடிகாரம் கட்டாயம் அவங்களுக்கு அவசியம். என்னதான் ஃபோன் இருந்தாலும் கூட கையில் வாட்ச் இருக்கணும், அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவிற்கு இந்த டைமை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு பரிகாரமாக சொல்லலை, அந்த டைம் அவ்வளோ ரொம்ப ப்ரீஷியஸ். பொன்னான நேரம் ஏதோ கோல்டன் ஏன்னா 10ஆம் இடத்திற்கு சனி வர. இந்த சனி காலபுருஷ தத்துவத்திற்கே 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்படிப்பட்டவர் மிதுனத்திற்கு 10ஆம் இடத்திற்கு வரார். அந்த 10ஆம் இடத்திற்கு வரும்போது படிக்கிறதா இருந்தால் அதான் அவங்களுடைய கடமை, வேலை பார்க்குறதா இருந்தால் அதான் கடமை, பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த கடமையை அவங்க முழு மனதோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். அதில் ரொம்ப சிறப்பாக அவங்களால வர முடியும். இதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வேலை போக போகிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலை கட்டாயம் போகாது. இவங்களாம் போகிறன்னா கூட விடாத அளவிற்கு வேலையில் இவங்க நல்ல இன்வால்மெண்ட் இவங்களுக்கு வந்துடும். தவறெல்லாம் செய்கிறாங்க, வேலை இவங்களுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. வேலை நல்லா இருந்தாலும் கூட வேறு குடும்ப சூழல் அல்லது உடல் உபாதை காரணமாக வேலை விடணும்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக போயிடும். ரெண்டாவது இவங்க பார்ட் டைமாக ஏதாவது பண்ணணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணால் இந்த சனிப்பயிற்சி அவங்க பாதி தான் யூஸ் பண்ணுற மாதிரி அர்த்தம். இப்போ ஒரு குழந்தைக்கு முன்னாடி நிறைய சாக்லேட்டை கொண்டு போய் கொடுத்தோன்னா 2 கையில் அப்படியே அள்ளி எடுக்கும் அந்த குழந்தை. அதுபோல் பெரியவங்க கிட்ட ஒரு தங்க குவியல் கொடுக்குறாங்க, அப்படி ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்கன்னா யாராவது பாதி போகிறோன்னு எடுப்பாங்களா? எல்லாருமே முழுசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த நேரத்தை வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பார்ட் டைமாக படிக்கணும், படிச்சுட்டு இருந்தால் பார்ட் டைமாக வேலை பார்க்கணும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதை வளர்க்கணும். இன்னும் என்ன இதில் ஆட் பண்ண முடியும், எந்த அளவிற்கு விரிவுபடுத்த முடியும், புது பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணலாமா, நிறைய வேலையாட்களை எடுக்கலாமா, மிஷினரிஸ்லாம் வாங்கலாமா, புது புது கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத இவங்க பார்க்கணும். அப்படி எல்லா இடத்துலையுமே இவங்க எனக்கு நல்லா போயிட்டுருக்கு, இது போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லவே கூடாது. அடுத்து என்ன நிறைய செய்யணும், எனக்கு தேவை பூர்த்தி ஆனாலும் கூட நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன், இல்லை நிறைய சம்பாரித்து நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ண போகிறேன், தர்மம் பண்ண போகிறேன், கூட பிறந்தவங்களுக்கு பண்ண போகிறேன், சொந்தக்காரங்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்க வேண்டிய காலம். கடுமையாக உழைக்கணும். அதனால தான் சொன்னேன், இவங்களுக்கு இப்போ டைம் தான், இந்த டைமை இவங்க யூஸ் பண்ணிக்கணும். யாரெல்லாம் இந்த டைமை யூஸ் பண்ணலையோ அந்த லேசினஸ் சனி அதையும் கொடுப்பார். எப்பவுமே சனி நேரடியாக பலனை கொடுத்துட மாட்டார், பரீட்சை வைத்து சிவபெருமானை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ யாரெல்லாம் கொஞ்சம் சோம்பலாக இருக்காங்களோ, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய புதையலில் பாதி போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் இவங்க அதை செய்யணும். மிக முக்கியமாக இவங்களுக்கு பரிகாரமாகவோ அல்லது சனி பலன் தரக்கூடியதாகவோ ஒன்று சொல்லணும்னு சொன்னால் இவங்களுடைய கடமைகளை விட்டு விடக்கூடாது. ஒருவேளை மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆன்மீக ஈடுபாடு இல்லைன்னா கூட அவங்க குடும்ப நபர்கள் பெற்றோர்களுக்காக கோயிலுக்கு போகணும். வீட்டில் பூஜை நடக்குது, ஒரு படையல் போடுறாங்க, ஒரு ஹோமம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதில் கலந்துக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அவங்க போயிட்டு வரணும். தந்தை இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள் அவங்களுக்காக அமாவாசை வழிபாடு திதி கொடுக்கறதெல்லாம் செய்யணும். இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ப்ரூஃப், நான் இங்கே செஞ்சால் எப்படி அங்கே போகும், அவங்களே இல்லை நான் ஏன் செய்யணும், யாரோ நான் 10 பேருக்கு சாப்பாடு போயிட்டு போயிடுறேன் அப்படின்னா அது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அது எல்லாம் இவங்க அனுஷ்டிக்கணும். அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த கடமைகளை இவங்க செய்யாமல் விட்டுட்டா இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு பலனே கொடுக்காது. அந்த கடமைகளை மிகச்சிறப்பாக செய்யும்போது இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக. மிக்க நன்றி. பாரதி ஸ்ரீதரமா, பெண்கள் உட்பட மிதுனத்திற்கு எப்படி இருக்கின்றது இந்த சனி பயிற்சி? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராகு பகவானும் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அதோடு சேர்ந்த சனி பகவான் அப்படிங்கும் பொழுது பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம். இதில் ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் எண்டில் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் பூராவுமே பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும்பொழுது இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் வரலாம், அந்த ப்ரமோஷனில் உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகம் இருக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் ஏற்கனவே சொன்னார் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு. நம்ம மைடாஸ் டச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, தொட்டதெல்லாம் பொன்னாகும். அது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக நன்மை நடக்கும். ஒரு நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகங்கள் வரும்பொழுது இவங்க எனக்கு ஃபாரினே வேண்டாம், எனக்கு லோக்கல்லே நான் பார்க்குறேன்னா கூட இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றாக இருக்கும்.
இது சனியும் ராகுன்றது இவங்க தப்பிக்கவே முடியாது. இப்போ எது காலம் உங்களுக்கு கொடுக்குதோ அதை எடுத்துக்கோங்க, அது ரொம்பவுமே நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம தேடி போகிறது கிடைக்காது, நம்மளை தேடி வர்றதை நம்ம எடுத்துக்கலாம், அது இன்னும் ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி இதை மனசில் வச்சுக்கணும். உங்களை தேடி வர்றதை எதையும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்கள் தேடி போகிறது உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க. இது காதலாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம். எனக்கு இந்த வேலை சம்பளம் குறைச்சல், நான் போகல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு வேளை அங்கே போனதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து நீங்கள் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகலாம். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக தேவை. அண்ட் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நேரம் கூடி வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். மிக்க நன்றிமா. கோகுலக்கண்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்க, மிதுனத்திற்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே சனி பகவான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். ராசிக்கு 9 கூடிய பாக்யாதிபதினு சொல்லுவோம். ஒரு தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு விதத்தில் சந்தோஷமான விஷயம். ஏன்னா மிதுனம் வந்து ஒரு உடல் 2 மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே வந்து டபுள் சைடில் யோசிக்கிறது. இந்த பக்கம் போனால் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம், அந்த பக்கம் போனாலும் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம், நடுவில் நின்றுக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு யோசிக்கிறது மிதுன ராசிக்காரர்கள். அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கர்கள். அவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். நீ கடின உழைப்பெல்லாம் கொடுத்தது போதும், கொஞ்சம் நேரம், ஐயா சொன்ன மாதிரி நேரம் காலம் அவகாசம்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன். ஏற்கனவே 9ல் பாக்கியத்திலிருந்து சில வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருந்தேன். இப்போ 10ஆம் இடத்துல வந்து அஸ்திவாரம் போட்டு உட்கார்றேன். 10ஆம் குறைக்கு வீட்டின் அதிபதி வேற போய் உச்சம் வேற ஆகிறார் உங்களுக்கு தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில். இதை விட ஒரு வாய்ப்பு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தொழிலை விருத்தி பண்ணுறார். தொழில் யாரெல்லாம் பண்ண முடியும்? ஒரு 30 வயதுக்கு மேலே, 50 வயதுக்கு மேலே, 60 வயதுக்கு மேலே. ஆனால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ ஒரு படிப்பை முடிச்சுட்டு நான் அந்நிய நாட்டில் போய் இன்னொரு படிப்பு படிக்கிறேன், அல்லது ஒரு மாநிலம் கடந்து போய் படிக்கிறேன், ஒரு ஊர் கடந்து போய் படிக்கிறேன். ஏன்னா நீர் ராசியில் சனி பகவான் இருப்பதனால அந்த மாதிரி வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குவார். அங்கேயும் போயிட்டு நம்ம ஆளுங்க ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தா சனி பகவான் உண்மையான ரியாலிட்டியை காமிச்சிருவார். ஆக 4ஆம் இடங்கிற உயர்கல்வியில் சனி பார்வை படுவதனால கடமையை கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள், அதுலேயும் இளைஞர்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா அவர்களுக்கு அமையும். ஏன்னு சொன்னால் 9 கூடிய பாக்யாதிபதி கேந்திரம் ஏறினது சந்தோஷமான விஷயந்தாங்க. அவரே அட்டமாதிபதியாகவும் இருக்கிறாரே. பாக்யாதிபதிக்கு அட்டமாதிபத்திய தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அட்டமஸ்தானத்துக்கு 3லே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது அட்டமாதிபதி திட்டம் போட்டு கெடுத்து விடுவானே அப்படின்ற மாதிரியான அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அது ராசிக்கு 7ஆம் இடங்க. மிதுன ராசிக்காரர்கள் பார்ட்னர் விஷயங்கள குழப்பம் வந்துடும். என்னடா நேற்று வரை நல்லவனா இருந்தா திடீர்னு பார்ட்னர் வந்து விலகிறேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லும்போது விலகுனா விலகட்டும்னு விட்டுறணும். ஏன்னா மிதுன ராசிக்கு அதை விட அற்புதமான சில நபர்கள் இவர்கள்ட்ட அறிமுகம் ஆவதற்கு சனி பகவான் கலை எடுக்கிறார் அப்படிங்கிறத 10ஆம் இடத்துல உட்காரும்போது இவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் 4ஆம் இடங்கிறது தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் பாதிப்படைய செய்வார். 7ஆம் இடங்கிற மனைவியினுடைய உடல்நிலையும் பாதிப்படைய செய்வார். பெண்ணாக இருந்தால் ஆணையும் பாதிப்படைய செய்வார். அப்படிங்கும்போது அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றதா, வீட்டில் என்னடா செய்யறது அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் 12ஆம் இடங்கிற தூக்கஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தூக்கமே இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஆளுங்க டபுள் மைண்டு, தூக்கமே வராது. 12ஆம் இடங்கிற ஐயன சயன போகத்தில் சனி பகவானுடைய பார்வை படும்போது இல்லறம் அந்த இடத்திலே பாதிக்கப்படும். சுக்கிரனுடைய வீட்டை சனி பகவான் பார்ப்பதனால சுய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இல்லைன்னு சொன்னால் தவறான சில உறவு முறைகளால் நீங்கள் கெட்டு போக வேண்டிய சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்கி விடுவார். அட்டமாதிபதி கேந்திரம் வரும்போது வெளிச்சத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா மிதுனங்கிறதே தகவல்களை பரப்பக்கூடிய ஒரு ராசி, கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ராசி. வாட்ஸ்அப்பு, சாட்டிங் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கிட்டு காதலர்களும் சரி, இளைஞர்களும் சரி, அதே போல குடும்பத்திலையும் சரி அவஸ்தப்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால சுய ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத சனி புரிய வச்சிருவார். அதுல மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் அன்பு நேயர்கள் தொழில் விஷயத்தில் ஜெயிக்கிறது உறுதி உறுதி உறுதி. மிதுனத்திற்கு நிறைவாக நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், உங்களுடைய கருத்து என்ன? சனி பெயர்ச்சி எப்படி அமைகிறது? பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவானோடு ஒரு இன்னுறவை கொண்டிருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கிறதுனா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றலை கடவுள் அவர்கள் கொடுத்தா, நல்ல வாய் சாமர்த்தியம், அதை தீர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தா. ஆனால் அந்த தீர்வை இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஊருக்கெல்லாம் உபதேசம், நல்ல வாத்தியாராக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்களை பாருங்க, நல்ல வாத்தியாராக இருப்பாங்க, நல்ல பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பாங்க, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க. மனைவி பெண்ணை மதியுங்கள் அப்படிம்பாங்க, வீட்டில் மனைவியை மதிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இது உபய ராசி, உபய லக்கணம்,
இதில் பிறந்துடுறாங்க. மிதுனம் உபயம், அதாவது இந்த 3வது உபயராசியில் அவங்க வர்றாங்க. அந்த உபயராசி உபயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. அது எப்போவுமே அப்படி தான். ஏன்னா இவர்களுக்கு 7 அந்த குருவே பாதகாதிபதியாக இருக்கிறார் இல்லையா, அதனால இவர்களுக்கு வந்து பாதகஸ்தானமாக 7வது ஸ்தானம் இருக்கிறதுனால அந்த பாதகாதிபதி இப்போ ராசியில் வர உட்கார்ந்துருக்கார். குடும்ப வாழ்க்கையில் சில குதர்க்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த சனி பகவானை வச்சு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் தந்தையின் மீது மிகுந்த அன்பு உடையவர்கள். தந்தை உயிரோடு இருக்கிற போது பல நேரங்களில் கருத்து மாறுபாடு உங்களுக்கு இருக்கும். அப்பா செத்து போன பிறகு எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது, அப்படி உள்ளவர் எங்கள் அப்பா அப்படி நினச்சி அவர் ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. தடையை மீறித்தான் இவர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியும். தடை இல்லாத ஹையர் எஜுகேஷன் அந்த மிதுன ராசிக்கு கிடையாது. ஒரு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க. தடைப்பட்ட பிறகுதான் ஃபாரின் அவர்களுக்கு அமையும். இதெல்லாம் இயற்கை. மிதுன ராசிக்கு சனி பகவான் கொடுத்துருக்கக்கூடிய வரம். இப்போ அவர் கர்மஸ்தானத்துக்கு வரார். அண்ணா சொன்ன மாதிரி தர்மாதிபதி கர்மாதிபதி யோகம்னா இருப்பாருங்க ரிஷபத்துக்கு சொல்கிறச்ச. அப்படி தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்துக்கு வரார். இந்த மிதுன ராசிக்கு சந்திரன் அங்கே உட்கார்ந்துருக்கிறச்ச அந்த சந்திரனுக்கு 10ல் இந்த சனி வந்து உட்காரும்போது டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அது பேச்சாக இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், நண்பர் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மீடியா துறை அப்படி அவர்களுக்கு இந்த 10ல் சனி வருகிற போது டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அந்த துறையில் வந்து நல்ல பெயரும் புகழும் அவர்களுக்கு கிடைக்கும். இவங்க இப்போ குடியிருக்கிற வீடு இருக்குது பாருங்கள், அந்த குடியிருக்கிற வீட்டில் சில பிரச்சனைகள் இப்போ இருக்கும். அது உடனே இவங்க நிவர்த்தி பண்ணிடணும். அந்த ரிப்பேர் ஒர்க்கு பெருசாக முடி விட்டுறக்கூடாது, உடனே நிவர்த்தி பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாருன்னொடனே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கூடி வரும், நல்ல வாய்ப்புகள் வரும். இன்னொரு பக்கம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 சுக்கிரன் உச்சம் இருக்கிறான். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் அவன் உச்சமே இருக்கிறான். அப்படி உச்சத்தில் வந்து உட்கார்கிற போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு வந்து எப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா, இவர்களுடைய மகளுக்கு நல்ல திருமணத்தை முடிச்சு கொடுக்கும். இவர்களுடைய பூர்வீக விஷயத்தில் கோயில் கட்டி சாமியை கும்பிடக்கூடிய அனுக்கிரகம் கிடைக்கும். பத்திரகாளியுடைய அனுக்கிரகம் இவங்களுக்கு கிடைக்குது. அதனால் இவர்களுக்கு வந்து அதே மாதிரி திருமணமாகி விதவையான பெண்கள், மறு திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் குரு பகவான் வேற தனஸ்தானத்துக்கு வரப்போறார். அந்த சனி பகவானை அவர் பார்க்க போறார். தொழில் விருத்தி ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல தனச்செழிப்பு இருக்கும். சிரித்த முகத்தோடு பிறருக்கு உதவும் நோக்கத்தோடு வாழக்கூடிய அற்புதமான மனிதர்கள் அந்த மிதுன ராசிக்காரர்கள். மென்மேலும் வளர்வதற்கு இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். நம்ம பீமராஜ் ஐயர் தொடங்குறச்ச ஒரு அருமையான கருத்து சொன்னார். கடினமாக உழைக்கணுமே மிதுன ராசிக்காரா அப்படின்னார். அம்மா சொன்னாங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னாங்க. ரொம்ப உண்மை. மிதுன ராசிக்கு இப்போ குரு சண்டாள யோகம் நடந்துட்டு இருக்கு. ராசியில் குரு, பாக்கியத்தில் ராகு. அப்போ குரு சண்டாள யோகம் வாட்டி வரைக்கும் சண்டாள யோகம் அது. ஆனால் சண்டாள யோகத்தில் யார் ஒருவர் கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குரு 2ஆம் இடத்துக்கு உச்சமாக வருவார் பாருங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவில் அவர் உச்சமான பிறகு இவர்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடும் காலமாக இருக்கும். அவ்வளவு அற்புதம் நடக்கப் போகுது. மிதுன ராசி யோகமான ராசி.